நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது புளிச்சக்கீரை கடையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு அதில் அரிசி கழுவுன தண்ணியை சேர்த்து அது கூட நம்ம அலசி எடுத்த புளிச்சக்கீரையை சேர்த்து அது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் புளிச்சக்கீரை வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக தண்ணி வடித்து வச்சுக்கலாம். ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சு அதில் ஜீரகம் 1/2 ஸ்பூனு, வெந்தயம் 1/2 ஸ்பூனு, 2 வரமிளகா, 1 ஸ்பூனு கொத்தமல்லி சேர்த்து வறுத்து அதை பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வடைசட்டி வச்சு நல்லெண்ணெய் சேர்த்து அதில் உளுந்த பருப்பு, கடலை பருப்பு, ஒரு 10-15 பல்லு பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டு வதங்கினதுக்கப்புறம் 100 கிராம் சின்ன வெங்காயத்தை உரித்து அது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை கட் பண்ணி அது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, நம்ம வறுத்து பொடி பண்ண அந்த தூள், அதுக்கப்புறம் நம்ம புளிச்சக்கீரை வேக வச்சு வடித்த புளிச்சக்கீரையை சேர்த்து வதக்கிக்கலாம். புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புளி எதுக்குன்னா அடுத்த நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் புளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு அதை செக்கில் போட்டு ஆட்டிக்கலாம். நான் செக்கில் ஆட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட செக்கு இருந்தால் செக்கில் போட்டு ஆட்டிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜாரில் கூட போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். உப்பு பார்த்துட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சா போதும், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சு அதில் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு,
உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து அது கூட பொடி பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆட்டின புளிச்சக்கீரையோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுலாம். இந்த மாதிரி கிளறி எடுத்து வச்சா புளிச்சக்கீரை கடையல் ரெடி.